hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீஸா. பீஸானா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க போனாவே ஆர்டர் பண்ற பீஸா ஏன்னா வித்தியாசமா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அதுலயே அவன் இல்லாம சிம்பிளா கடாயிலேயே 12 நிமிஷத்துல பேக் ஆகி வந்துடும். எப்படி வீட்லயே பீஸா ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கப்பில் 200 கிராம் நான் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கியமான பொருள் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட் தாங்க. ஈஸ்ட் வந்துட்டு நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் தான் போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். குளிர் தண்ணியில் அது ஆக்டிவேட் ஆகாது. அதனால ஒரு ஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 200 கிராமுக்கு நான் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தாங்க, ஒரு டீஸ்பூனில் ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் வந்து கலக்கிறேன். சர்க்கரையில் நம்ம சேர்க்கும் போதும் அந்த வார்ம் வாட்டர் கூட சேர்க்கும் போதும் அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 5 நிமிஷங்க, 3லேருந்து 5 நிமிஷம்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் அப்படியே கலந்துட்டு மூடி வைங்க போதும், அது அப்படியே நல்லா நுரைச்சி வந்துடுங்க. இது சீக்கிரமாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. இப்போது நம்ம பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அந்த மைதா மாவு 200 கிராம் மைதா மாவு நம்ம எடுத்துருக்கோம். அந்த 200 கிராம் மைதா மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணிக்கலாம் சென்டரில். பண்ணிவிட்டு நம்ம சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் உங்களுக்கு போதும். அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க, போதுங்க. நீங்கள் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போது அந்த நுரைச்சி வச்ச ஈஸ்ட்டை வந்து நம்ம இந்த குழியில் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துருச்சு. ஒரு 3 to 5 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆயிரும். இது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி செய்வோம் அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 200 கிராம் மைதாக்கு நம்ம 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானது. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி லூஸாக இப்போ செய்வோம் அதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இப்போ செய்யணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம கவுண்டர் டேபிளில் கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இழுத்து பிசையணுங்க. பாருங்கள் நான் எப்படி பிசைறேன் பாருங்கள். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிசையணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இந்த கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் லைட்டாக நல்லா உள்ளங்கையை வச்சுட்டு அமுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான மாவு உங்களுக்கு கிடைக்கும். கடைசியில் எல்லாம் பிசைஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள் கையில் ஒட்டாத மாதிரி வந்துடும். இதான் கரெக்டான பதம் இதாங்க. இப்போது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பவுல்லையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரம் ஆகும். குளிர்காலத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இப்போ பாருங்கள் நல்லா டபுளாகி வந்துச்சு. 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டான உங்களுக்கு டவ் வந்து நல்லா கிடச்சிருக்கு. இதை அப்படியே லைட்டாக பூ போல் பிசைஞ்சு கொடுங்க. இப்போது நம்ம கவுண்டர் டாப்பில் லைட்டாக நம்ம மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். தெளிச்சுட்டு நீங்கள் அப்படியே பூ போல் லைட்டாக அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டு இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாங்க. நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸா ஒரு 200 கிராம் தான் மைதா எடுத்தோம். இதில் 2 பீஸா உங்களுக்கு நார்மல் சைஸ் ரெகுலர் பீஸா உங்களுக்கு கிடச்சிருங்க. பிக்னஸ் கூட ஈஸியாக இந்த பீஸாவை செஞ்சிடலாங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போது நம்ம அதை சப்பாத்திக்கு எப்படி தட்டுவீங்களோ அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக நீங்கள் அதை திரட்டி எடுங்க. இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பரத்தி எடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நீங்கள் பிளேட்டில் ஆயிலோ இல்லை பட்டரோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதை விட லைட் திக்னஸ் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப தின்னாக மட்டும் தட்டிடாதீங்க. பாருங்கள் இப்போது அந்த எந்த பிளேட் உங்களுக்கு அந்த கடாயில் வைக்க முடியுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நல்லா அதில் ஹோல் போட்டு விட்டுருங்க. அது உப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்டு நம்ம பீஸா சாஸை இதை அப்ளை பண்ணிட வேண்டியதாங்க. பாருங்கள் இதை நான் வீட்லேயே செஞ்ச பீஸா சாஸ் ஃபியூச்சர் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள் இந்த பீஸா சாஸை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே லைட்டாக ஒரு லேயர் மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி செய்கிறோமோ அதை விட ரொம்ப ஈஸியானது. நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆசையாக கேட்பாங்க பீஸா வேணும். ஈவன் பெரியவங்க கூட பீஸாவுக்கு அடிமன் தாங்க சொல்லணும். அதனால நம்ம ரொம்ப காசு கொடுத்து 400-500 கொடுத்து நம்ம வாங்குவோம். நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள் நான் சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம் இல்லைங்க, அந்த சீஸை வந்துட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இதில் 2 வகை இருக்குங்க. இது நார்மல் சீஸ், இன்னொன்று மொசரோலா சீஸ் இருக்குது. மொசரோலா சீஸ் வந்துட்டு உங்களுக்கு பேல் எல்லோ கலரில் இருக்கும்.
பாருங்கள், நான் டாப்பிங்காக இப்போ பன்னீர் எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டுட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அது கூட மேலே வச்சுக்கிறேங்க. அது கூட நம்ம என்ன வேணாலும் சேர்க்கலாம். கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேப்சிகமும் அழகாக நீங்கள் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுக்காங்க. ரொம்ப சிரமம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி இது. அதே மாதிரி ஆனியன்ஸும் ஸ்லைஸாக சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம இடையில அந்த கேப் இருக்க இடையில எல்லாத்துலேயும் நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம திருப்பியும் சீஸை வச்சு கவர் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொசலா சீஸ் இருந்துனாலும் வாங்கிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தைங்களாம் அப்படியே இழுத்தா அப்படியே நூலாக வரும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் அந்த மொசலா சீஸ் நம்ம போடுவோம். இது நார்மல் சீஸ் நார்மலாக இருக்கும். நீங்கள் அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் டேஸ்ட் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், 2 பீஸா நான் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அடுத்த பீஸா குட்டியாக ஒரு பீஸா செஞ்சுட்டோம். அதுலேயும் அதே மாதிரி டாப்பிங்ஸ்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் ஏற்றிட வேண்டியதாங்க. சூப்பரான அப்படியே மெதுவான சீஸியான பீஸா உங்களுக்கு ரெடி ஆயிரும். கடையில் 400-500 கொடுத்து நம்ம வெயிட் பண்ணி அது சூடு ஆறி நம்மளுக்கு சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சுட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக உங்களுக்கு என்ன டாப்பிங் வேணாலும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. வண்டர்ஃபுல்லான அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க. பாருங்கள், இப்போ நார்மலான கடாயில் அடியில் திரவன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சுட்டு நம்ம ப்ரீஹீட் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 12 நிமிஷங்க. ஹை ஃப்ளேமில் 12 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் எடுக்கலாங்க. சூப்பராக அப்படியே சீஸியாக அவ்வளோ க்ரீமியாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு அவ்வளோ அழகாக நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், செமையாக இருக்குது. இன்னொரு பீஸாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அப்படியே கார்னிஷ் பண்ண வேண்டியதாங்க. நமக்கு ஆர்கானோ கிடச்சதுன்னா மேலே ஆர்கானோ வாங்கிட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் வீட்லேயே செய்யலாங்க. வரமிளகாவை எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். செம்மையாக ஜூஸியான அப்படியே வாயில் கரையுங்க. அந்த அளவுக்கு நம்ம பீஸா செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. அம்மா சூப்பராக இருக்குது, அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வேறு என்னங்க நம்மளுக்கு வேணும்? வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வாங்கவே மாட்டீங்க. பன்னீர் பீஸா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.